தக்காளி சோறு, தக்காளி குழம்பு, தக்காளி சட்னி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நமக்கு தேவையான தக்காளி ஊறுகாய் ரெடி. ஹாய் கைஸ், சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம்ப்பா. பொருள் தேவையான திங்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்து பக்காவாக பேக் பண்ணிட்டு வந்தாச்சு. திடீர்னு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு மறந்துச்சுன்னா ஸ்கிரிப்டோட நாம தக்காளி ஊறுகாய் செய்ய போறோம். எனக்கும் ஸ்டொமக்குக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ். என்னடா? சோ தக்காளி ஊறுகாய் மட்டும் இல்ல, தக்காளி சோறு, தக்காளி குழம்பு, தக்காளி சட்னி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. தக்காளில என்னென்ன இருக்கோ போட்டு பொழந்துருவோம் நாங்க ரெண்டு பேரும். அப்படி நாங்க ரெண்டு பேரும் ஒரு தக்காளி பிரியர்கள். இப்போ நம்ம சமைக்க போறதுக்கு ஒரு 30% ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஏன்னா இதுல மிக்ஸி யூஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்போ இங்கே கரண்ட் வசதி இல்லைன்றதுனால நாங்கள் வீட்டிலே அந்த மிக்ஸி யூஸ்க்கான விஷயத்தை மட்டும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. 1 கிலோ தக்காளியை இப்படி அழகாக 4-3 கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஆட்டு. இப்போ நமக்கு இந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ண தக்காளியை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதில் 10லேருந்து ஒரு 15 பல்பூண்டை போட்டுக்கலாம். ஒரு 30 நிமிஷம் ஊற வச்ச இந்த சைஸ் புளியை போட்டு திரும்ப மிக்சியில் போட்டு ஒரு ஆட்டு. பேஸ்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறமா நாம் ரெடி பண்ண அந்த வெந்தயம் கடுகு பொடி இருக்கு இல்லையா, அதை இந்த பேஸ்ட்டில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணால் பேஸ்ட்டு ரெடி. இப்போ அதில் வந்து கண்ணி பண்ண போகிறோம். பார்க்கலாமா? ஆல்ரெடி நான் எடிட்டில் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் பக்காவாக போட்டிருப்பேன். இப்போ அதை தொடர்ந்து 150 ml நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வறுத்தது. இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். அடுத்து நம்ம இதை போட போகிறோம். அடுத்ததா ஒரு 8லேருந்து 10 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்து போட போறத நீயா சொல்ற? அடுத்ததா 10 பூண்டு பல்லும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுருணும் கொஞ்சம். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், போட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்த இந்த தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இதுதான் நானும் ஸ்டொமக்கு சேர்ந்து சமைக்கிற ஃபஸ்ட்டு வீடியோ. நல்லா அவுட் வரும்னு நம்புகிறோம். பார்ப்போம், எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. காய்ஸ், இது வரைக்கும் நாங்கள் சமைச்சதோட டவுட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா?
அப்படியே அழகாக பேன் பண்ணா பார்க்கவே செமையாக இருக்குல்ல. இது மட்டும் நல்லா சுண்டி வந்துச்சுன்னா எனக்கு சவுட்டு வந்துடும். பார்ப்போம். கரண்டி அப்படியே வச்சதுனால சூடாகிருச்சு. அடுத்ததாக கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம நல்லா அந்த தக்காளியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஸ்பூன் எதுவும் எடுத்துகிட்டு வரல, குத்து மதிப்பாக போட்டு விடுவோம். போதுமா? இது 1 டேபிள் ஸ்பூன் தான் வரும். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போடலாம். அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு, மீடியம் ஃப்ளேம்னா ஒரு 4 குச்சி எடுத்தால் நமக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டுருணுங்க. அப்போ தான் நல்லா சுண்டி சுண்டி ஊறுகா பக்காவாக ரெடி ஆகும். ஓகே, ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டுறலாம். 10 minutes later. ஓகே गाइस, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், அருமையா இருக்கே பார்க்கறதுக்கே. பாருங்க गाइस, எந்த அளவுக்கு அது சுண்டி சும்மா நல்லா உள்ள கெட்டி ஆகிட்டே இருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து திரும்ப இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றணும். ஊற்றிடலாமா? ஓகே, அடுத்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம முன்னாடி பண்ணதில் இருக்கிற அந்த புளி தண்ணி நல்லா கிண்டி விட்டு அடுத்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடடா, வாசனை சும்மா கம 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 கமன்னு வருதே. 10 minutes later. இப்போ அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை ஆட் பண்ணி இந்த வெல்லம் கரை விட்டா தக்காளி ஊறுகாய் ரெடி. அவ்வளோதான் गाइस. இப்போ நம்ம போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சுன்னா நமக்கு தேவையான தக்காளி ஊறுகாய் ரெடி. ஆமா, ரெடி. சரி, ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. गाइस, நம்ம நினைச்ச மாதிரியான ஒரு சூப்பர் அவுட் வந்திருக்கு. ஓகே गाइस, இதோட இந்த ஒரு வீடியோ முடியுது. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பை. மிஸ்டர் டாக், எஸ், சொல்லுங்க ஸ்டொமக். வீடியோக்காக தான் முடிஞ்சிருக்கே தவிர பட் உனக்கு என்ன முடியல? இல்ல, புரியல. गाइस, இதுதான் நானும் ஸ்டொமக்கு அப்பா எல்லாரும் சேர்ந்து செஞ்ச தக்காளி ஊறுகாய். பாருங்களேன், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். गाइस, இப்போ நம்ம செஞ்ச தக்காளி ஊறுகாவுக்கு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? நான் சாப்பிட்றேன், நீ எப்படி இருக்குன்னு சொல்லிடுற. சொல்லிட்டா போச்சு. அடடா, அல்டிமேட்டான ஒரு ஊறுகாய். ஓகே गाइस, இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் தக்காளி ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். பேச்சுலர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு ஒரு 1 or 2 வீக்ஸே நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு கரெக்டான பாத்திரத்தில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 வீக்ஸ் யூஸ் பண்ணலாம்.